மக்களின் மனசாட்சியாக வெற்றி நடை போட்டு வரும் சத்தியம் தொலைக்காட்சியின் 15வது ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சத்தியம் தொலைக்காட்சியின் 15வது ஆண்டு விழா சென்னையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நேற்று கொண்டாடப்பட்டது. இதில் சத்தியம் தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டன் மற்றும் இயக்குநர்கள் ராஜா ஜான், சுதன் ராபின், ரத்னராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் தொலைக்காட்சியின் இயக்குநர்களுக்கும் கடந்த 10 ஆண்டுகளாக சத்தியம் தொலைக்காட்சியில் சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. உங்களுடைய பலத்த கரவோசையோடு நான் டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நல்லா ஜோரா கைத்தட்டலாமா? நல்லா வெல்கம் சார். நம்ம ஜோரா கைத்தட்டி வரவேற்கலாம். நல்லா வெரி டைட் ஷெட்யூல் இருந்தாலும் நம்ம கூட வந்து இந்த 15வது வருஷத்துல இணைந்து இருக்கிறாங்க. அட்வைஸ் பண்ணி நம்மளை நடத்தக்கூடிய ஒரு நபர். நல்லா ஜோரா கைத்தட்டலாமே? நல்லா ஜோரா கைத்தட்டலாமா? நல்லா நிகழ்ச்சியில் பேசிய சத்தியம் தொலைக்காட்சி நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டன் சத்தியம் தொலைக்காட்சி நடுநிலை தன்மையுடன் தொடர்ந்து மக்கள் பணி செய்து வருவதாக கூறினார். கடுமையான நிதி நெருக்கடி மற்றும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலும் சத்தியம் தொலைக்காட்சி தனது கொள்கையில் உறுதியாக நிற்பதாக பெருமிதம் தெரிவித்தார். ஒவ்வொரு நாட்களையும் தாண்டி வரும்போது சத்தியம் கொஞ்சம் தலையெடுத்துருச்சுன்னு நினைக்கும் போது ராத்திரி ஒருத்தர் வந்து எல்லா நோட்டையும் செல்லா நோட்டாக்கி விட்டுட்டு போயிட்டாரு. அன்னைக்கு விழுந்த ஒரு பெரிய அடி. ஒன்று நம்ம சேனல் நமக்கு என்னைக்கு கையில் கிடச்சதோ அன்னையிலேருந்து நம்ம அந்த சோஷியல் சர்வீஸை வந்து நம்ம விடவே இல்லை. நம்ம அந்தந்த காலகட்டத்தில் நமக்கு பெரிய அளவில் பணத்தை சம்பாதிச்சு சாதிக்க முடியலனாலும் சமுதாயத்துக்கு நம்மளுடைய கடமைகளை அழகாக செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறோம். உண்மைக்கு அழகு கிடையாது, தெரியுமா? உண்மைக்கு அழகு கிடையாது, ஆனால் அதுக்கு மதிப்பு இருக்கு. எப்படி நம்ம தாய்க்கு அழகு கிடையாது, ஏன்னா மனைவி கிட்ட அழகு இருக்கும், ஆனால் அந்த தாய்கிட்ட நமக்கு தேவையானது எல்லாத்தையும் விட அதிகமானது அந்த தாய்கிட்ட இருந்து கிடைக்கும். அதுதான் அந்த உண்மைக்குரிய வலிமை. விழாவில் கலந்து கொண்ட சத்தியம் தொலைக்காட்சியின் இயக்குநர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு சத்தியம் தொலைக்காட்சி ஊழியர்களை உற்சாகப்படுத்தி வாழ்த்து தெரிவித்தனர்.